My dear students, this is Class 10 Maths chapter 6 Trigonometry. Example 6.16 பார்க்க போறோம். Prove that 1 plus cot A plus tan A into sin A minus cos A by secant cube A minus cosecant cube A equal to sin square A cos square A. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து left hand side, இது டோட்டலாக right hand side. ஓகே, இப்போ இங்கே left hand side நான் எடுத்துக்க போகிறேன். left hand sideல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 plus cot A plus tan A into sin A minus cos A by secant cube A minus cosecant cube A. ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஐடென்டிட்டிஸ் எல்லாம் இங்கே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் cot A வந்து cos A by sin A, tan A வந்து sin A by cos A. தென் இங்கே ஒரு ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. ஓகே, இந்த டினாமினேட்டருக்கு வந்து இந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஒன்று நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஒன்று கடியில் ஒரு ஒன்று போட்டுக்கலாம். இந்த cot ஏக்கு பதிலாக நாம் cos A by sin A அப்படின்னு எழுதிக்கலாம். அதே போல் இந்த tan ஏக்கு பதிலாக sin A by cos A அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த sin A minus cos A வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கீழே வந்து இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறேன். அதாவது ரெண்டு ஃபேக்டர்ஸாக எழுத போகிறேன். நல்லா கவனிங்க. secant cube A minus cosecant cube A equal to secant A minus cosecant A into secant square A plus secant A cosecant A plus cosecant square A. ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இது ரெண்டு ஃபேக்டர்ஸை நான் பிரித்து எழுதிட்டேன். ஓகே, நான் இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 1 sin A cos A இருக்குது. இந்த மூணுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது sin A இன்ட்டு cos A தான் வரும். ஓகே, அப்போது இங்கே 1 மாத்திரம் தான் இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை sin A cos A வால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போது இங்கே sin A இன்ட்டு cos A தான் வரும். ஓகே, இப்போ இங்கே sin A மாத்திரம் தான் இருக்குது. பட் எல்சிஎம்மில் வந்து sin A இன்ட்டு cos A இருக்கு இல்லையா? அப்போ இதை வந்து இன்னொரு cos A வால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே cos ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். அதே போல் இங்கே cos A மாத்திரம் தான் இருக்குது. அப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டரை sin A வால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே sin ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். ஓகே, இது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். வெளியே என்ன இருக்குது பாருங்கள், sin A மைனஸ் cos A இருக்குது. அதை வந்து வெளியே போட்டுக்கலாம். sin A மைனஸ் cos A. ஓகே, தென் இப்போ டினாமினேட்டருக்கு வருவோமா? டினாமினேட்டரில் இதை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அதாவது secant A மைனஸ் cosecant A அப்படியே எடுத்துக்கிறேன். பட் இங்கே வந்து secant ஸ்கொயர் A இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக நான் 1 by cos ஸ்கொயர் A அப்படின்னு எழுதிக்கிறேன். அதாவது secant A equal to 1 by cos A, அதே போல் cosecant A equal to 1 by sin A. ஸோ அதெல்லாம் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்தது வந்து இது நான் பக்கம் எடுத்துக்கிறேன். cosecant ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 by sin ஸ்கொயர் A அப்படின்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா secant A இன்ட்டு cosecant A இல்லையா? secant Aக்கு பதிலாக 1 by cos Aன்னும், அடுத்து cosecant Aக்கு பதிலாக 1 by sin A அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போது cos ஸ்கொயர் A ப்ளஸ் sin ஸ்கொயர் A வந்து 1. ஒரு பேசிக் ஐடென்டிட்டி இருக்குது. sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி இங்கே இதுக்கு பதிலாக ஒரு 1 போட்டுடுவோம். ஸோ sin A cos A ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். தென் இதை வந்து இது கடியில் எடுத்துக்கலாம். அதாவது sin A மைனஸ் cos A கடியில் இந்த sin A cos Aவை எடுத்துக்கலாம். ஓகே, தென் கீழே secant A மைனஸ் cosecant A அப்படியே இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் A sin ஸ்கொயர் A அண்ட் cos A sin Aக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது sin ஸ்கொயர் A cos ஸ்கொயர் A தான் எல்சிஎம்மாக வரும். ஓகே, அப்போது
எல்சிஎம்மில் காஸ் ஸ்கொயர் ஏ மாத்திரம் தான் இங்கே இருக்குது. அப்போ மேலே இந்த 1 வந்து சைன் ஸ்கொயர் ஏவால் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய வரும். ஓகே, ஸோ 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ தான் வரும். அதே போல் இங்கே சைன் ஸ்கொயர் ஏ மாத்திரம் தான் இருக்குது. அப்போது நம்ம இங்கே நியூமரேட்டரில் 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ பண்ண வேண்டியதாக வரும். அப்போது இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ வரும். ஓகே, தென் இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் ஏ சைன் ஏ மாத்திரம் தான் இருக்குது. அப்போது நியூமரேட்டரில் 1 இன்ட்டு 1 1 தான் வரும். இன்னொரு காஸ் ஏ சைன் ஏவால் மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக வரும். அப்போ தான் இங்கே டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ வரும். ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தென் இந்த ப்ராக்கெட்டில் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் 1ன்னு வந்திருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம 2 ஃப்ராக்ஷனாக பிரித்து எழுதிடலாம். அதாவது சைன் ஏ கடியில் ஒரு முறை டினாமினேட்டர் எழுதிடலாம். அதாவது சைன் ஏ காஸ் ஏ, நடுவில் மைனஸ் இருக்குது பாருங்கள், நம்ம மைனஸ் போட்டுட்டு காஸ் ஏ கடியில் மறுபடியும் ஒரு முறை இந்த டினாமினேட்டரை எழுதிக்கலாம். அதாவது சைன் ஏ காஸ் ஏவை மறுபடியும் எழுதிக்கலாம். தென் கீழே சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசிக்கண்ட் ஏ ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்குது. அது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாக்கி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது டிவிஷனில் இருக்கிறது ரெசிப்ரோக்கலாக்கும் போது சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ மேலே போயிடும். இங்கே இந்த சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக ஒரு 1 போட்டுக்கலாம். தென் 1 ப்ளஸ் இங்கே 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது அப்படியே தான் வரும். ஸோ சைன் ஏ காஸ் ஏன்னு போட்டுடுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம் ஃபேக்டர். இதை வந்து கட் பண்ணிடலாம். 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ, இங்கே 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ தான் இருக்குது. ஓகே, தென் இங்கே மீந்து இருக்கிறது வந்து ஒரு சைன் ஏக்கு ஒரு சைனை கட் பண்ண பிறகு 1/cos ஏன்னு வருது. 1/cos ஏக்கு பதிலாக சீக்கண்ட் ஏன்னு போடலாம். அதே போல் இங்கே ஒரு காஸ் ஏக்கு ஒரு காஸ் ஏ கட் பண்ண பிறகு 1/sin ஏன்னு வருது. 1/sin ஏ வந்து கொசிக்கண்ட் ஏ தான். ஓகே, ஸோ கொசிக்கண்ட் ஏ டினாமினேட்டரிலும் சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசிக்கண்ட் ஏ வருது. இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. பார்த்தீங்கன்னா சேம் ஃபேக்டர், கட் பண்ணிடலாம். ஒரு 1 போட்டுடும். 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ வந்து சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ தான் வரும். ஓகே, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, தேங்க்யூ.